Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஜோதிடரின் வார்த்தையால் பெண் மீது ஆசைப்பட்டு கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று பிரபல சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளர் ராஜகோபால் தனது வாழ்க்கையை இழந்துள்ளார். தமிழகம் மற்றும் நாடு முழுவதும் கிளைகள் உள்ள சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளர் ராஜகோபால் ஜோதிடத்தில் அதீத நம்பிக்கை உடையவர். தனது ஹோட்டல் வளர்ச்சி குறித்து ஜோதிடர் ஒருவரை ராஜகோபால் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது அந்த ஜோதிடர், உங்கள் ஜாதகத்தில் உள்ளபடி நீங்கள் இளம் பெண் ஒருவரை மூன்றாவதாக திருமணம் செய்தால் உங்கள் ஹோட்டல் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். அதை நம்பிய ராஜகோபால் மூன்றாவதாக இளம் பெண் ஒருவரை திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். ராஜகோபாலுக்கு 50 வயதுக்கு மேல் ஆவதால் அவருக்கு மூன்றாவதாக பெண் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. பல இடங்களில் பெண் தேடியும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதற்கிடையே தனது ஹோட்டலில் வேதாரண்யம் அருகே உள்ள தோத்தாக்குடி கிராமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் மேலாளராக பணியாற்றி வந்தார். தந்தையை பார்க்க அடிக்கடி அவரது மகள் ஜீவஜோதி ஹோட்டலுக்கு வந்து சென்றுள்ளார். அந்த பெண் ஜீவஜோதி பார்க்க அழகாக இருந்ததால் ராஜகோபால் அந்த பெண்ணை மூன்றாவதாக திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். மேலும் மேலாளரிடமும் பெண் கேட்டுள்ளார் ராஜகோபால். முதலில் அவர் மறுத்துள்ளார். அப்போது ராஜகோபால், உங்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்தால் மகள் பெயரில் தனியாக சொத்துக்களில் சிலவற்றை எழுதி கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் தனது உரிமையாளர் ராஜகோபாலுக்கு மகள் ஜீவஜோதியை திருமணம் செய்து கொடுக்க அவரது மேலாளர் முடிவு செய்துள்ளார். ஆனால் ஜீவஜோதி என்ற பெண்ணோ பிரின்ஸ் சாந்தகுமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார். ஜீவஜோதியிடம் அவரது தந்தை பல ஆசை வார்த்தை கூறி வயதான ராஜகோபாலை திருமணம் செய்ய வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அந்த பெண் தன் காதலனைதான் திருமணம் செய்வேன் என்று உறுதியாக இருந்து பிரின்ஸ் சாந்தகுமாரையே காதல் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ராஜகோபாலின் ஜாதகத்தில் ஜீவஜோதி ஜாதகம் உள்ள பெண்ணை திருமணம் செய்தால்தான் தொழில் வளர்ச்சி அடையும் என்று அவரது ஜோதிடர் கூறியதால் அந்த பெண் ஜீவஜோதியை அவருடைய காதல் கணவரை கொலை செய்தாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார் ராஜகோபால். இதற்கு ஏற்றார் போல 2001 ஜனவரி 26ஆம் தேதி ஜீவஜோதியின் கணவர் பிரின்ஸ் சாந்தகுமார் திடீரென மாயமானார். பல இடங்களில் தேடியும் அவரது கணவர் கிடைக்காததால் ஜீவஜோதி வேளச்சேரி காவல் நிலையத்தில் கணவர் மாயமானதில் ராஜகோபால் மீது எனக்கு சந்தேகம் உள்ளது என்று புகார் அளித்தார். அதன்படி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து பிரின்ஸ் சாந்தகுமாரை தேடி வந்தார்கள். இதற்கிடையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள குகையில் பிரின்ஸ் சாந்தகுமார் கொடூரமாக கொலை செய்து வீசப்பட்டிருந்தார். உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணையை தொடங்கியது. அப்போது ஜீவஜோதியை திருமணம் செய்து கொள்ளும் ஆசையில் அவரது கணவரை ராஜகோபால் கடத்தி கொலை செய்தது தெரியவந்தது. இதற்கு பின்னர் போலீசார் சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளர் ராஜகோபால் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த டேனியல், காசி விஸ்வநாதன், உசேன், கார்மேகம், முருகானந்தம், தமிழ்ச்செல்வன், சேது, பாண்டுரங்கன் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அதிரடியாக போலீசார் 9 பேரையும் கைது செய்தார்கள். இந்த சம்பவம் அப்போது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு கடந்த 2014ஆம் ஆண்டு இந்த வழக்கு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு ராஜகோபாலுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த 8 பேருக்கும் 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து ராஜகோபால் உட்பட 9 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் தங்களது தண்டனையை மேலும் குறைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இதற்கு எதிராக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட தண்டனை குறைவாக உள்ளது, எனவே அனைவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. 2009ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து வந்த விசாரணையின் இறுதியில் ராஜகோபால் உள்ளிட்ட 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ராஜகோபால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்த இந்த விசாரணையில் ஜீவஜோதியின் கணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அனைத்து ஆதாரங்களும் சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளர் ராஜகோபாலுக்கு எதிராக வலுவாக அமைந்திருந்ததால் உச்சநீதிமன்றம் நேற்று அதிரடியாக உயர்நீதிமன்றம் அளித்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் 18 ஆண்டுகள் கழித்து சரவணபவன் ஹோட்டல் உரிமையாளர் ராஜகோபாலின் ஆயுள் தண்டனை நேற்று உறுதி செய்யப்பட்டது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.